ஒரு விவசாயி ஒரு நதியை ஒட்டிய செவ்வக மேய்ச்சல் நிலத்திற்கு வேலி அமைக்க திட்டமிட்டுள்ளார். மந்தைகளுக்கு போதுமான புல் வழங்க மேய்ச்சல் நிலம் 1,80,000 சதுர மீட்டர் பரப்பளவு இருக்க வேண்டும். ஆற்றின் குறுக்கே வேலி அமைக்க தேவையில்லை. வேலி அமைக்க தேவையான குறைந்தபட்ச வேலி கம்பியின் நீளம் என்ன? ஓகே, ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து பரப்பளவு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு இங்க வந்து பரப்பளவு வந்து சதுர மீட்டர் பரப்பளவு கொடுத்துருக்காங்க. அதாவது இதுதான், இது வந்து 1,80,000 மீட்டர் ஸ்கொயர், அதாவது சதுர மீட்டர். ஓகே, இதனுடைய பரப்பளவு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? வேலி அமைக்க தேவையான குறைந்தபட்ச வேலி கம்பியின் நீளம் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, ஸோ நமக்கு என்னது? இந்த பக்கம், அதுக்கப்புறம் இந்த பக்கம், அதுக்கப்புறம் இந்த பக்கம். ஓகே, ஏன்னா வந்து என்னது, இந்த பக்கம் வந்து என்னது, இது தேவையில்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஆற்றின் குறுக்கே வேலி அமைக்க தேவையில்லை, ஸோ இங்க தேவையில்லை. ஸோ நமக்கு சுற்றளவு தான் நமக்கு தேவை. ஆனா சுற்றளவுல இருந்து என்னது, ஒரு நீளம் வந்து நமக்கு தேவை கிடையாது. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னது, இந்த நீளத்தை வந்து என்னது எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், இந்த அகலத்தை வந்து என்னது ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு தேவையான வேலிக்கம்பி நீளம் என்னது, இங்க ஒய் பிளஸ் எக்ஸ். ஏன்னா இந்த இது வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம். ஸோ நமக்கு பேர் வச்சதெல்லாம் என்னது, இங்க வார்த்தைகளால் எழுதியிருக்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? மேய்ச்சல் நிலத்தின் பரப்பளவு வந்து 1,80,000 சதுர மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பரப்பளவு ஃபார்முலா என்ன நமக்கு? XY. ஸோ XYங்கிற என்னது 1,80,000. ஓகே, ஸோ நமக்கு தேவை என்னது? ஒய் தான் தேவை. ஏன்னா நம்ம ஃபங்க்ஷனை வந்து எக்ஸா மாத்துறதுக்கு, ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்றதுக்கு. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 1,80,000 டிவைடட் பை எக்ஸ். ஓகே, ஸோ நமக்கு என்ன தேவை அப்படின்னு? குறைந்தபட்ச வேலிக்கம்பியின் நீளம். ஸோ நமக்கு தேவையான வேலிக்கம்பியின் நீளம் அது எழுதிக்கலாம். ஏன்னா வந்து என்னது, நமக்கு ஒரு பக்கம் வந்து என்னது வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நமக்கு தேவை என்னது? ஒய் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2y பிளஸ் எக்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து என்னது, நம்ம ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y பிளஸ் எக்ஸ். ஸோ 2 ஒய்ங்கிறது என்னது, இங்க 1,80,000 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் எக்ஸ். ஓகே, இதான் நம்மளுடைய எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ நமக்கு தேவை வந்து குறைந்தபட்சம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வந்து அந்த புள்ளியில 0வா இருக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் டெரிவேட்டிவ் வந்து மிகை எண்ணா இருக்கணும். ஓகே, ஸோ நம்ம வந்து என்னது, இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிஃபரன்ஸ் பண்ணது 1 கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இங்க பிளஸ் இங்க 2 பெருக்கல் 1,80,000 அப்படிங்கிறது 3,60,000. ஓகே, ஏன்னா 18 2ஆல பெருக்கும்போது நமக்கு 36 கிடைக்கும். ஸோ 3,60,000. ஓகே, 1 பை எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், நமக்கு என்ன கிடைக்கும்? -1 பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ நமக்கு தேவை என்னது? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 தான் தேவை. அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 விச் இம்ப்ளைஸ் நமக்கு என்னது, இந்த வேல்யூ ஈக்குவல் டு 0. இந்த வேல்யூ என்னது நமக்கு இங்க -3,60,000 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ வந்து அது நமக்கு இங்க 1 இஸ் ஈக்குவல் டு, இதை அந்த பக்கம் கொண்டு போறேன் நான், 3,60,000 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3,60,000. ஓகே, ஸோ நமக்கு இங்கே என்னது 36ங்கிறது என்னது 6 ஸ்கொயர். ஓகே, அதுக்கப்புறம் என்னது இங்கே 4 சைவர் இருக்குது. ஸோ அதனால நமக்கு தேவையான எக்ஸ் அப்படிங்கிறது என்னது 600. ஓகே, ஸோ இதான் வந்து என்னது நமக்கு தேவையான 600. ஓகே, ஸோ இது வந்து என்னது நமக்கு தேவையான 600 தானாங்கிறது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா வந்து என்னது, நம்மளுடைய இது வந்து குறைந்தபட்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னது நமக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் வந்து என்னது மிகையா இருக்கணும். ஸோ இது வந்து என்னது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ நம்ம வந்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு இங்க 1 இருக்குது, இது டிஃபரன்ஸ் 0 ஆயிரும். ஸோ மீதி என்ன இருக்கு இங்க -3,60,000. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இங்க 1 பை எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு? -2 பை எக்ஸின் 3 அடுக்கு. ஓகே, ஸோ நமக்கு மைனஸும் மைனஸும் சேர்ந்து என்னது, இது பிளஸ்ஸா மாறிடும். ஸோ நம்ம வந்து என்னது எக்ஸ் ஈக்குவல் டு 600ல இதை கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 600 இஸ் ஈக்குவல் டு
இங்க -36, இங்க வந்து -2, அப்போ வந்து +72. ஸோ 7,20,000. ஓகே, 20,000 டிவைடட் பை எக்ஸுங்கிறது என்னது 600, அதனுடைய 3 அடுக்கு. ஓகே, ஸோ இது வந்து என்னது நமக்கு இங்க வந்து என்னது ஒரு மிகை எண். ஸோ கிரேட்டர் தென் 0. இதனால இந்த x = 600 தான் நமக்கு தேவையான இந்த செவ்வக மேய்ச்சல் நிலத்தினுடைய நீளம். ஸோ அதை தான் இங்க எழுதியிருக்கிறேன். x = 600 என்பது நமக்கு தேவையான குறைந்தபட்ச வேலிக்கம்பி நீளம் கொடுக்கக்கூடிய மேய்ச்சல் நிலத்தின் நீளம். ஓகே, ஸோ நமக்கு தேவையான என்னது வேலிக்கம்பியின் நீளம் தான் தேவை. அதனுடைய ஃபார்முலா என்னது 2y + x. ஸோ அதனால என்னது நம்ம ஒய்யும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒய் எப்படி கண்டுபிடிக்க போறோம்? நமக்கு தெரியும் அதனுடைய பரப்பளவு தான் என்னது 1,80,000. ஓகே, ஸோ நமக்கு எக்ஸ் வந்து என்னது 600 அப்படிங்கிற காரணத்தினால 600y = 1,80,000. ஓகே, ஸோ ஒய் அப்படிங்கிற என்னது 1,80,000 டிவைடட் பை 600. ஸோ நமக்கு இங்க 6 கேன்சல் பண்ணணும், 3 கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்க 2 சேவருக்கு 2 சேர் கேன்சல் பண்ணலாம். ஸோ நமக்கு ஒய் வந்து என்னது நமக்கு 300 அப்படின்னு கிடைச்சிருக்குது. ஓகே, ஸோ நமக்கு இப்போ வந்து நமக்கு தேவையான வேலிக்கம்பி நீளம் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு தேவையானது இங்க 2y + x. ஓகே, ஸோ 2y + x = 2 × 300 + xங்கிறது என்னது நமக்கு இங்க 600. ஸோ 2 × 300 அப்படிங்கிறது அது 600, இது ஒரு 600. ஸோ நமக்கு மொத்தம் என்னது 1200. ஸோ நமக்கு தேவையான குறைந்தபட்ச வேலிக்கம்பி நீளம் என்னது 1200 மீட்டர். ஓகே, ஸோ அதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை நாம கண்டுபிடிச்சாச்சு.